நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது NN TV, நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி குழுமத்திலிருந்து மற்றொரு யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். NN TV. இந்த 59, 60, 70, 80, 90, 100 எல்லாம் பணம் வச்சிருக்கோங்கிறதுனால பண்ண முடியாது, செல்வாக்கு இருக்குங்கிறதுனால பண்ண முடியாது. உண்மையிலேயே கடவுளுடைய பரிபூர்ணமான அருளும் அதை விட நல்ல பிள்ளைகளும் வாய்த்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்று அந்த பெரியவர் குறிப்பிட்டார். உண்மையிலேயே சிவகாமி பழனியப்பன் அவர்கள், ராமாயி பழனியப்பன் அவர்கள் நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள். நமக்கு பிறந்த பிள்ளைகளை விட இன்னொரு ஒருபடி கூட வாய்த்த மாப்பிள்ளைகளும் அதுபோல ஈடுபடுறாங்க பாருங்க, அதுதான் பெரிய சிறப்பு. சம்பந்தப்புறங்களும் இணைகிறாங்க பாருங்க, அது அதை விட சிறப்பு, கூடுதலான பலம். ஒரு குடும்பத்தினுடைய வெற்றி ஒவ்வொரு தருணங்களில் உயர்ந்துக்கிட்டே போகுது. அது மாதிரி குடும்பத்தை கோபுரமாக, கோவிலாக மாற்றக்கூடிய முயற்சி தான் இன்னைக்கு நடக்கிற திருவிழா. நகரத்தார்கள் சிக்கனமாக இருந்து பெரும் திருப்பணிகளை செய்கிற சமூகத்திலே பிறந்திருக்கிறார். பெரிய தொழில் செய்த குடும்பத்திலே, விலாசமிக்க குடும்பத்திலே பிறந்திருக்கிறார். ஆனால் இந்த 59 உக்கிரத சாந்தி, 60 சஷ்டிப்த பூர்த்தி, 70 பீமரத சாந்தி, 80 சகஸ்ர சந்திர தரிசன விழா என்கிற 81 வயதில் நடைபெறுகிற விழா, 80 பிறையா சதாபிஷேகம், 90 மகாபிஷேகம், 100 பூர்ணாபிஷேகம் என்கிற அபிஷேகங்களை இந்த ஹிந்து சாத்திர மரபு வைத்திருக்கிறது. இது எல்லாருக்கும் அமையறதில்லை. அதனால் குடும்பம் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா குடு இன்பம் அப்படிங்கிறது தான். அந்த காலத்து ஆட்சிமார்கள் ஒரு பாட்டு ஒன்று படிப்பாங்க. அந்த காலத்து ஆட்சிமார்கள் அவங்க அடிச்சொரு சொல் சொன்னால் நான் அறியாதா போல இருப்பேன், அவங்க வெகுண்டொரு சொல் சொன்னால் நான் விளங்காதா போல இருப்பேன், அவங்க கனகோபம் கொண்டா நான் காணாதா போல இருப்பேன், அவங்க பெருங்கோபம் கொண்டா நான் புரியாதா போல இருப்பேன். இதெல்லாம் அந்த காலத்து ஆட்சிமார்கள் நோட் பண்ணிக்கணும். நீங்கள் இன்றைக்கி பசங்க மாற்றி படிக்கிறாங்க. அவங்க அடிச்சொரு சொன்னால் நான் அறியாதவன் போல இருப்பேன், அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் நான் பொறுமையாக இருப்பேன், அவங்க கோர்ட்டுக்கு போனாலும் நான் குணமாக இருப்பேன். காலம் மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு. கவியரசு கண்ணதாசனுக்கு திருமணம் நடக்கிற போது அவங்க தாயார் பொண்ணு பார்த்தாங்களாம். 8 பொண்ணு பார்த்து, கண்ணதாசா இந்த 8 பொண்ணில் எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னாங்களாம். கண்ணதாசன் 8ஐயும் பிடிச்சிருக்குன்னாராம். இப்போ 8ஐயும் கட்டிக்கப்படாது, ஒன்றத்தையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சரின்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. கல்யாணம் பண்ணோடனே மறுநாள் காலையில் எந்திரிச்சு வந்து ஆத்தாட்ட சொன்னாராம், கண்ணதாசா எல்லாம் சந்தோஷமாக. உடனே தாயார் பார்த்து, ஆத்தா எல்லாம் நல்லது தான், நேற்றெல்லாம் ராத்திரி மானே தேனே மரகதமே கற்கண்டே மறிக்கொழுந்தேன்னு கவிதையெல்லாம் பாடினேன், ஆனால் ஒரு வார்த்தை கூட மறு வார்த்தை எடுத்தெறிஞ்சு பேசாத புண்ணியவதியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஆத்தான்னு காலில் விழுந்து கும்பிட்டாராம். எந்திரிச்சொன்ன விபூதி ஊசி விட்டு ஆத்தா சொன்னாலாம், ஒரு விஷயம் மட்டும் சொல்ல மறந்துடா கண்ணதாசா, அவளுக்கு 2 காதும் கேட்காது செய்கிடுனாங்க. அதனால் நம்ம ராமநாதனை பற்றி சில வார்த்தைகள் கூறி என்னுடைய அறிமுக உரை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு தேவோடைய ராமநாதன் வந்து உரையாற்ற வேண்டும் என்று பழனியப்பன் என்னிடம் கூறினார். நான் தேவோடைய ராமநாதனை தொடர்பு கொண்ட பொழுது வருகிறேன் என்று கூறி இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார். பொதுவாக அவருடைய தேதி கிடைப்பது என்பது சிரமம். ஏன்னா எந்த நாளும் பேசிக்கொண்டு ஏதாவது ஒரு நிகழ்விலே பங்கு கொண்டிருப்பார். பல்வேறு சிறப்புகளை உடையவர். நம்ம செட்டிநாட்டில் நடைபெறக்கூடிய குடமுழுக்கு எல்லாவற்றிலுமே நேர்முக வர்ணனை செய்யக்கூடியவர். அண்மையில் நடைபெற்ற காசி சிக்ரா நந்தவன கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிட திறப்பு விழாவிற்கு நம்முடைய பாரத துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த விழாவிலே தொகுப்புரை வழங்கியவர்கள். அண்முனையில் நடைபெற்ற காசி விசாலாட்சி கோவில் குடமுழுக்கிலே நேர்முக வர்ணனை செய்தவர்கள். 30ஆம் தேதி வெற்றியூரிலே புதிதாக ஒரு சிவன் கோயிலை அந்த ஊர் நகரத்தார்கள் கட்டியிருக்கிறார்கள். செட்டிநாட்டு பகுதியில் 43 சிவன் கோயில் உள்ளன. 75 ஊர் இருந்தாலும் சிவன் கோயில் இருக்கிறது 43. இந்த 44வது ஊராக வெற்றியூர் இன்றைக்கு திகழ்கிறது. அந்த குடமுழுக்கு விழாவிலும் நேர்முக வர்ணனை செய்தவர்கள். கன்றமானியத்திலே அவருக்கு உலக தமிழ் பறவை என்ற பட்டமும் 1 லட்சம் ரூபாய் பணமுடிப்பும் கொடுத்தார்கள். இந்த 30ஆம் தேதி
விஎன்சிடி வள்ளியப்பன் தலைமையில் நேமத்தில் பாடுவார் முத்தப்பர் நிகழ்வு நடந்து அதில் பாடுவார் முத்தப்பர் விருதை வழங்கி அவரை கௌரவப்படுத்தியிருக்கிறார். அதற்கு ஒரு பலத்த கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி பல்வேறு விருதுகளை பெற்றவர், நகரத்தார் வரலாறை நன்கு அறிந்தவர். எந்த குடமுழுக்கு விழா இருந்தாலும் மிகவும் முயற்சி செய்து பல்வேறு தகவல்களை திரட்டி தருவதில் வல்லவர். இப்போ இளங்குடி குடமுழுக்கு விழா எடுத்தால் இளங்குடி கோவில் பற்றிய தகவல்கள் இருக்கும். இளையாற்றங்குடி கோவில் குடமுழுக்கு விழா எடுத்தால் அவருடைய கட்டுரை அது பற்றிய தகவல்கள் எல்லாம் இருக்கும். அது மாதிரி ஒரு தகவல் களஞ்சியமாக விளங்கக்கூடியவர். திருவண்ணாமலை கோவில் குடமுழுக்கு விழாவை மிக கடுமையாக உழைத்து சிறப்பாக வெளிக்கொணர்ந்தார். அதை பாராட்டி நம்முடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராட்டி அவருக்கு ஒரு தங்கச் சங்கிலி பரிசளித்தார்கள். இவர் பல்வேறு சிறப்புகளை உடையவர். எனவே எந்த நாளும் ஏதாவது ஊரிலே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல அந்நிய நாடுகளுக்கும் சற்று உரையாண்டு கொள்ளக்கூடிய சிறந்த பேச்சாளர், நாடறிந்த நல்ல பேச்சாளர். அவர்களை இப்பொழுது சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு. சுட்டதீர் நீர் எடுத்து தொட்ட கையில் வேல் எடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம். எல்லாரும் வேல் வேல்னு சொல்லலாம்ல. இந்த பொதுவாக இந்த கல்கி என்ன பண்ணாராம், அமெரிக்காவுக்கு இங்கேருந்து தமிழர்களை சுற்றுலாவை கூட்டு போனாராம். அங்கே போகும்போதே சொன்னாராம், நயாகரா நீர்வீழ்ச்சின்னு ஒன்று இருக்குது, 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சத்தம் கேட்கும்னாராம். நம்ம போன பொம்பளைங்க எல்லாரும் கேட்டாங்களாம், என்னையா 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி சத்தம் கேட்கும்னீங்களே, இந்த வந்துருச்சு கேட்கவே இல்லைன்னாங்களாம். உடனே அதுக்கு கல்கி சொன்னாரா, நம்ம கூட வந்த பெண்கள் பேசுகிற பேச்சில் அந்த சத்தத்தில் நயாகரா நீர்வீழ்ச்சியினுடைய சத்தமே மறைஞ்சு போச்சுன்னாராம். அது மாதிரி நீங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரை பார்த்து பார்த்து பேசுகிற அந்த சந்தோஷமான சூழலில் எல்லாரும் வேல் வேல் அப்படின்னு ஒரு உற்சாகமான ஒரு வாழ்த்து. சுட்டதீர் நீர் எடுத்து தொட்ட கையில் வேல் எடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம். அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது 6 எழுத்து மந்திரம். 6 எழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே. 6 எழுத்து மந்திரத்தை 6 எடுத்து போதிடினும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே. கந்தனடியே நினைந்து சங்கத்தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வோர்கள் மனம் மாறுமே. பரங்குன்று வளர் குகனோடு தங்கி வரவே நமக்கு பொங்கி வரும் செல்வம் 16மே. சுட்டதீர நீர் எடுத்து தொட்ட கையில் வேல் எடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம். அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது 6 எழுத்து மந்திரம். 6 எழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்திப்பகல் சிந்தனை செய் நெஞ்சமே. அந்த 6 எழுத்து மந்திரத்தை 6 எடுத்து ஓதிடும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே. கந்தனடியே இணைந்து சங்கத்தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வர்கள் மனம் மாறுமே. பரங்குன்று வளர் குகனோடு தங்கி வரவே நமக்கு பொங்கி வரும் செல்வம் 16மே. வெற்றிவேல் முருகனுக்கு. இப்போதான் இந்த அரங்கத்தை கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டாந்துருக்கான். ஏன்னா ரொம்ப அருமையான 60ஆம் ஆண்டு மணி விழாவிற்கு அவருக்கு 20ஆ 60ஆன்னு தெரியல. மயில் பதக்கத்தை மாட்ட வேண்டிய இடத்துல கௌரி சங்கத்தை மறந்து மாற்றிட்டான்னு நினைக்கிறேன். அப்படி ரொம்ப இளமையோடு இருக்கிறார் அண்ணன் அன்புக்குரிய சிவகாமி பழனியப்ப செட்டியார் அவர்கள். செட்டிநாட்டிலேயே ஒரு தனித்துவம் வாய்ந்தவர். எல்லோரும் அப்பாவோட விலாசத்தோடு அழைக்கப்பெறுவார்கள். ஆனால் தாயாரின் பெயரோடு அழைக்கப்படுகின்ற ஒரு அன்புமிக்க மனிதர் சிவகாமி பழனியப்பன் அவர்கள். நல்லா உற்சாகமாக கரவொலி கொடுக்கலாம். மைக் செட்டு தம்பி, இந்த சவுண்டை மட்டும் கொஞ்சம் கூட்டுங்க. இந்த இந்த மானிட்டர் மட்டும் சரியா கேட்கல, என் பக்கம் மட்டும். ரொம்ப அருமையான இந்த விழாவிலே சிவகாமி பழனியப்பன் அவர்களை வாழ்த்துவதற்காக, ராமாயாச்சி அவர்களை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிற காசி முதல் ராமேஸ்வரம் வரை இருக்கிற ஆலயங்களுக்கு தன் கரங்களால் குடமுழுக்காட்டிய ஒரே தமிழர், போற்றுதலுக்குரிய பிள்ளையார்பட்டி திருக்கோயிலுடைய தலைமை அர்ச்சகர் ஐயா பெருமதிப்பிற்குரிய விகாஸ் ரத்னா, பெருமதிப்பிற்குரிய ஐயா திரு பிச்சை சிவாச்சாரியார் அவர்களே. பெரிய பெருமை என்ன அப்படின்னா, அண்ணாவை பற்றி ஆரம்ப காலத்தில் எல்லாரும் அவங்கள்ட்ட போய் ஒரு பெரிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு கேட்க போயிருக்காங்க. அப்போ அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு இந்தந்த மாதிரி செலவு நடைகள் வரும்னு சொல்கிற போது
அந்த கோயிலை பண்ண அந்த குடும்பத்தாரால் அப்பம்போது அவ்வளவு செலவு பண்ண முடியாத சூழல் இருந்தபோது அதை ஒரு கவிஞர்கிட்ட போய் சொன்னாங்க. அந்த கவிஞர் இதை கேட்டுட்டு ஒரு 2 பாட்டு எழுதினார். 2 பாட்டு. அந்த 2 பாட்டை கேட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பாட்டில் என்ன எழுதினாங்கன்னா, எல்லாரும் அவரை பிச்சை ஐயா பிச்சை ஐயான்னு கூப்பிடுறீங்களே, அவர் பிச்சை ஐயாவா? இப்போ பாருங்க பாட்டு. பிள்ளையார்பட்டி பெம்மான் திருவருளை, அந்த பாட்டு வெண்பா. பிள்ளையார்பட்டி பெம்மான் திருவருளை எல்லோர்க்கும் எடுத்து இயம்புவதால் லட்சியமாய் இரவு பகல் லட்சியமாய் கொண்டு எப்போதும் உழைப்பவரே பிச்சை என கூறல் பிழைன்னு பாடினார். எல்லாருக்கும் பெம்மான் திருவருளை அள்ளித்தரக்கூடியவர் அப்படின்னு பாடி அடுத்த பாட்டு பாடினாரு. என்ன உயரம், என்ன உயரம், எடுப்பான கிளிமூக்கு, கண்ணங்கருப்பு கலையான மனிதர் இவர். அந்த பாட்டு பாடி முடிச்சாரு. சொல்லிட்டு நாளும் குருக்கள் படை, எப்படி நாளும் குருக்கள் படை நாட்டுக்கு அனுப்புவதால் ஆளும் சிவத்தின் அரசுன்னு வெண்பா பாடினார். அதாவது நாட்டுக்கு படை வீரர்கள் போவாங்க. ஆனால் பிள்ளையார்பட்டி பிச்சையண்ணாவுக்கு மட்டும் பெரிய சிறப்பு என்னென்னா, உலகம் முழுக்க எங்கே கோயில் கட்டினாலும் குருக்கள் படையை தயாராக வைத்து அத்தனை கோயிலுக்கும் அங்கே அனுப்பக்கூடிய பாடசாலையை உருவாக்கிய அந்த சிறப்பு வாய்ந்த பெருமைக்குரிய அண்ணா அவர்கள் பிச்சை சிவாச்சாரியார் அவர்கள். அதனால தான் ஆளும் சிவத்தின் அரசுன்னு 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புலவர் பாடினார். பாடினோன்னு அந்த 2 பாட்டை கொண்டு போய் கொடுத்தாங்க. அண்ணா சொன்னாங்க, எந்த சம்பாவனையும் இல்லாமல் இந்த கும்பாபிஷேகத்தை நான் பண்ணுறேன்னு அந்த 2 வெண்பாவுக்காக ஒத்துக்கொண்ட மனிதர் பிச்சை சிவாச்சாரியார் அவர்கள். நல்ல கரவொலி கொடுக்கணும் உற்சாகமாக. அந்த பாட்டை பாடினவர் யாருன்னா மகாகவி அர சிங்கார வடிவேலனார் அவர்கள். ஆளும் சிவத்தின் அரசு அப்படின்னு பாடினாங்க. அவர் அன்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி பாடினார். இப்போ ஆஸ்திரேலியாவில் அண்ணாவுக்கு சைவ பேரரசர் என்கிற விருதை வழங்கியிருக்கிறார்கள் அங்கே இருக்கிற தமிழர்கள். இப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். உட்காருங்க. ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா, வந்தோடனே அண்ணன்ட்ட கேட்குறாங்க உட்காரலாமா அப்படின்னு. உடனே அண்ணன் உட்காரு அப்படின்னு கை காமிக்கிறாங்க. நான் உடனே சிவகாமி பழனியம்மன்கிட்ட கேட்டேன், அண்ணன் எப்போவுமே இப்படித்தானே அண்ணன்? இல்லை, எல்லாரும் இருக்கும்போது மட்டும் அப்படி கேட்க சொல்லியிருக்கேன் அப்படின்னாங்க. அதனால் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த தம்பதிகள். எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, இந்த அருமையான விழாவில் பேராசிரியர் குமரப்பன் ஐயா அவர்கள் தமிழ்ச்செம்மல் கண்டவராயன்பட்டியை சார்ந்தவர். தமிழக அரசினுடைய தமிழ்ச்செம்மல் விருது பெற்ற தகை சார்ந்த தமிழ் சாராத மாற்றுத்துறை விலங்கியல் துறை சார்ந்த ஒரு பேராசிரியர். தமிழக அரசினுடைய தமிழ்ச்செம்மல் விருது பெற்றவர் கண்டவராயன்பட்டியை சார்ந்த ஐயா திரு குமரப்பன் அவர்கள். முன்னாடி ஐயா அவர்கள் இந்த செல்போனில் நிறைய படங்களை எடுத்து செய்திகளை எடுத்து ஒரு காலத்தில் போடுவாங்க, இப்பவும் போடுறாங்க. அப்போ போடுற போது எல்லாரும் என்னடா நிறைய படமாக வருது அது இதுன்னு கமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ யார் யாரெல்லாம் அவரை கமெண்ட் பண்ணாங்களோ அவங்களே முதல் பத்திரிக்கை ஐயா கொடுத்து, ஐயா நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு எல்லா செய்தியும் மக்களுக்கு கொண்டே சேர்க்கணும்னு யாரெல்லாம் அதை முதலில் இடையூறாக கருதினார்களோ அவர்களே முதலில் அழைத்து எங்கள் செய்தியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேருங்கள் என்று சொல்கிற அளவிற்கு இந்த சமூகத்தின் தவிர்க்க முடியாத ஊடக ஆளுமையாக மாறியிருக்கிற தமிழ்ச்செம்மல் ஐயா திரு பேராசிரியர் சேதுராமன் குமரப்பன் அவர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கரவொலியை கொடுத்து வாழ்த்துங்கள். இந்த அருமையான சபையில் ரொம்ப அற்புதமாக இன்றைக்கு தொண்டர் சொக்கண்ணன் அவர்கள் பிச்சையண்ணா அவர்களை இப்போ ஆசீர்வாதம் செய்வதற்காக அழைக்கிறார்கள். உங்களுடைய பலத்த வாழ்த்துக்களுக்கு மத்தியிலே பிச்சை சிவாச்சாரி அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு மரியாதை செய்ய இருக்கிறார்கள். அண்ணன் திரு சிவகாமி பழனியப்பன் அவர்களையும் ராமாயாச்சி அவர்களையும் இப்பொழுது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருடைய பிரசாதத்தை வழங்கி அவர்களை ஆசீர்வதித்து, நேற்று தான் இலங்கையில் இருந்து அவர்கள் வந்த காரணத்தினாலே அவர்கள் இன்று காலை தான் வந்தார்கள். எனவே சற்று ஓய்வெடுக்காமல் கூட இவருடைய மணி விழாவிற்காக வந்த அவர்களை ஒரு கரவொலி கொடுத்து உற்சாகமாக அனைவரும் வரவேற்று
நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையும் கண்ணில் அழகுதுரும் பெருமழ விளநகர் பெண்ணில் நல்லாளும் பெருந்தகை இருந்தது தடம் கொண்டதோர் தாமரை பொன்முடி தன்னில் குடம் கொண்டு அடியார் குளிர்நீர் சுமந்தாட்ட படம் கொண்ட பாம்பரை ஆர்த்த பரமன் இடம் கொண்டிருந்தான் இடைமருதீதோ. இந்த இனிமையான வேளையில் கண்டிப்பாக எல்லாரும் அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா 12 மணி வரையும் நிகழ்ச்சி எதுவும் இல்லை இங்கே. அதுக்கப்புறம் தான் நிகழ்ச்சிகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த அருமையான சூழலில் அண்ணா அவர்களுக்கு நம்முடைய பிரியாவிடையை நல்கி இந்த இனிய தருணத்திலே மக்கள் எல்லோரும் மிக அருமையாக இங்கே உறவுகள் சூழ்ந்திருக்கிறீர்கள். சிவகாமி பழனியப்பன் அவர்கள் இன்றைக்கு இந்த அருமையான 60ஆம் ஆண்டு நிறைவு மணி விழாவை ராமாயாச்சி அவர்களோடு காண்கின்ற இனிய தருணத்திலே அவர்களை பற்றிய குறிப்பினை நான் பார்த்தேன். ஏனென்றால் அவர்கள் தாழ் வணிகத்திலே சென்னையிலே சிறப்பாக ஈடுபட்டு வரக்கூடிய பேப்பர் தொழிலே இருக்கக்கூடியவர்கள். இந்த பேப்பர் அந்த அமைப்புக்காக ஒரு அசோசியேஷன் சென்னையில் இருக்குது. அந்த அசோசியேஷனுடைய தலைவராக இருந்து சிறப்பித்த பல்வேறு மக்கள் இருக்கக்கூடிய அந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்து சிறப்பித்த பெருமைக்குரியவர் அன்புக்குரிய சிவகாமி பழனியப்பன் அவர்கள் என்பது சிறப்பு. அதில் ஒரு முறை என்னை பேச அழைத்திருந்தார்கள். என்னுடைய அருமை பங்காளி காசிநாதன் நாராயணன் அவர்கள் அழைத்த போது நான் அந்த விழாவிற்கு இவர்கள் தலைவராக இருந்து கலந்து கொண்டிருக்கிறேன். அதுபோல் பல்வேறு சிறப்பு வாய்ந்த மயிலாப்பூர் நகரத்தார் சங்கத்தினுடைய செயலராக மற்றும் கண்டவராயன்பட்டினுடைய முதியோர் இல்லத்தினுடைய ட்ரஸ்டியாக இருந்து அதனுடைய பல்வேறுபட்ட புதிய கட்டிடங்களை புதுமையாக்குவதற்கான பணிகளிலே தன்னை இணைத்து கொண்டு அது மட்டுமின்றி காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தினுடைய பணிகளிலும் வைரவன் கோயிலுடைய நிர்வாக பணிகளிலும் தன்னை இணைத்து கொண்டு தான் சார்ந்திருக்கிற கோயில், தம் சமூகம் சார்ந்திருக்கிற சங்கம், தான் பணி செய்கின்ற தொழில் செய்கின்ற இடத்தினுடைய அமைப்பு, தன்னுடைய நகரத்தாருடைய உச்சபட்சமான காசி அறம் எல்லாவற்றிலும் தன்னை இணைத்து கொண்ட மனிதர் என்கின்ற அற்புதமான செயலாற்றல் மிக்க மனிதர் திரு சிவகாமி பழனியப்பன் அவர்கள். கைதட்டிய 7 பேருக்கு மட்டும் நன்றிகளை உரித்தாக்கி நல்லா உற்சாகமாக கைதட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த அருமையான விழாவில் நம்முடைய ராமாயாச்சி அவர்கள் இந்த அருமையான ஒரு குடும்பத்தினுடைய குலவிளக்காக திகழக்கூடியவர்கள். 2 மகள் 1 மகன், 2 மகளுக்கும் நல்ல மாப்பிள்ளைகளை எல்லாம் தேர்வு பண்ணி பேரம் பேத்திகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு ரொம்ப அருமையான இந்த விழாவை காண்கிறார்கள். உங்களுடைய வாழ்த்தால் மருமகளையும் விரைவில் அழைக்க இருக்கிறார்கள். நல்ல ஒரு பல்கலைக்கழகமாக இந்த குடும்பம் மாற இருக்கிறது. இவர்களுடைய தாயார் வேந்தன்பட்டியிலே பிறந்த வைர சிவகாமியாச்சி என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். தாயாருடைய அன்பை பற்றி அவர்கள் சொல்லுகிற போதெல்லாம் அப்படி ஒரு அன்பாக வளர்த்தவர்களுடைய தாயார் என்று குறிப்பிட்டதனாலே தான் தன் பெயருக்கு முன்னதாகவே சிவகாமி என்கிற பெயரை நான் நினைத்து கொண்டேன் என்று குறிப்பிட்டார்கள். தாய் மீது அவ்வளவு அன்பு, அவ்வளவு பக்தி. அதோடு தன் மனைவி அவர்களும் நெற்குப்பையிலே புகழ்மிக்க இடிதாங்கியார் இல்லத்திலே பிறந்தவர்கள். இப்படி ஒரு மிக சிறப்பு வாய்ந்த இந்த குடும்பத்திலே பிறந்து ஒரு அருமையான ஒரு புகழ்மிக்க பூர்வீகமாக புகழை கொண்ட குடும்பம் கம்பளை சாத்தப்ப செட்டியார் குடும்பம். நகரத்தார்கள் தமிழகம் மட்டுமல்லாது, இந்தியா மட்டுமல்லாது, உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு வியாபாரம் செய்ய சென்ற போது மிகப்பெரிய தொழிலை நம்முடைய நகரத்தார்கள் இலங்கையிலே செய்தார்கள். இலங்கையில் நகரத்தார்களுக்கு பெரிய அளவிலான தொழில் இருந்தது. அதிலே குறிப்பாக இலங்கையில் தொழில் செய்த நகரத்தார்களுக்கு மிக மிக அற்புதமாக தெரிந்த விலாசம் கம்பளை சாத்தப்ப செட்டியார் என்கிற விலாசம். இந்த கம்பளை சாத்தப்ப செட்டியார் கேம்போலா என்று சொல்லப்படக்கூடிய பகுதியை கம்பளை என்று நம்முடைய பெருமக்கள் அழைப்பார்கள். இந்த கம்பளை என்கிற ஊரிலே சாத்தப்ப செட்டியார்கள் வணிகம் செய்தவர்கள். அந்த சாவண்ணா ராவண்ணம்மானா சாவண்ணா பாழ்நானா என்கின்ற அந்த விலாசமான பாழ்நானா சாவண்ணா என்கிற விலாசமானது மிக புகழ்மிக்க விலாசம். சாவண்ணராமனா பாழ்நானா சாவண்ணா என்கிற இந்த விலாசமானது செட்நாட்டிலே ஒரு புகழ்மிக்க விலாசமாக திகழக்கூடிய விலாசம்.
அப்படி இலங்கையிலே வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள். அப்போ நம்ம செட்டிநாட்டில் இலங்கையில் பழைய கதிரேசன் கோயில், புதிய கதிரேசன் கோயில் என்கிற கோயில்கள் கொழும்பில் இருந்தது, இப்பவும் இருக்கு. அப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இலங்கையில் ஒரு சாராரெல்லாம் புதிய கதிரேசன் கோயிலும் ஒரு சாராரெல்லாம் பழைய கதிரேசன் கோயில்னு, அது முந்தி ஏற்பட்ட பிக் செட்டி பிரதர்ஸ், ஸ்மால் செட்டி பிரதர்ஸுங்கிற பிரிவினையின் காரணமாக எல்லா ஊர்கள்லையும் 2 விடுதி ஏற்பட்டுச்சு. சென்னையில் ரெங்கோன் நகர விடுதி பக்கத்தில் தேவோட்டையார் விடுதி, காரைக்குடியார் விடுதி. அதே ஒரு இலங்கையிலையும் அதே மாதிரி கல்கத்தாலையும் 2 விடுதி, காரைக்குடி சேகரம், தேவகோட்டை சேகரம் என்று 2 விடுதிகள் ஏற்பட்டது. அப்போ இலங்கையில் பழைய தண்டாயுதபாணியை சார்ந்தவர்கள் இந்த வருஷம் பார்க்குற போது நாங்கள் பார்க்குறோம்னு சொல்ல, காரைக்குடி சேகரத்தை சார்ந்த புதிய தண்டாயுதபாணி நகரத்தார்கள், கோயிலை சார்ந்தவர்கள் நாங்கள் தான் பார்ப்போம்னு சொல்ல ஒரு சமரசம் நடந்தது. ஒரு ஆண்டு நாம் பார்க்கறது, ஒரு ஆண்டு நீங்கள் பார்க்கறது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ ஓராண்டு அந்த கோயில் விழா நடத்துவார்கள், ஒரு ஆண்டு இந்த கோயிலில் விழா நடத்துவார்கள். அப்போ பழைய கதிரேசன் கோயிலுக்கு விழா ஆண்டு அந்த ஆண்டு வந்தால், இந்த ஆண்டு சுவாமிக்கு எல்லாமே மாணிக்கத்தால் எல்லா சுவாமிக்கு நகை பூரா போடுறதுன்னு சிகப்பால நகையை பூரா இவங்க சாத்துனா, அடுத்த வருஷம் காரைக்குடிக்காரன் மரகதத்தால் சாத்துவாங்க அந்த சாமிக்கு. இவங்க இந்த வருஷம் புஷ்பராகத்தால் சாத்துனா, அடுத்த வருஷம் வைரத்தால் எல்லா நகையும் சாத்துவாங்க. அப்படி ஒரு போட்டி சுவாமிக்கு செய்வதில் கூட போட்டி போட்டு கொண்டு செய்த வரலாற்றை கொண்டு இலங்கையில் செல்வத்தில் கொழித்து இறைவனுக்கு பணி செய்த பெருமக்கள், நகரத்தார் பெருமக்கள் இலங்கையிலே வணிகம் செய்தார். அந்த அளவிற்கு இலங்கையிலே கொழித்தது. இலங்கையிலே இருந்து பல்வேறு திரவியங்களை நம்முடைய மண்ணுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். அதில் தான் குறிப்பாக எபினி என்கிற கருங்காலி மரம் அங்கே விளையக்கூடிய மரங்களில் உயர்ந்த மரம். அது மட்டுமல்ல, பல்வேறு பொருட்கள் இங்கே வந்து சேர்ந்தது, வியாபாரத்தின் மூலமாக இணைத்தார்கள். இலங்கை ஒரு புகழ்மிக்க வியாபார தலமாக உலகத்தில் திகழ்ந்த போது, நகரத்தாருடைய வணிகத்தில் கொடிகட்டி பறந்த கம்பளை சாத்தப்ப செட்டியாருடைய வாரிசுகளிலே கொள்ளுப்பேரராக திகழக்கூடிய சிவகாமி பழனியப்பன் அவர்கள் இன்றைக்கு மணிவிழா காண்கிறார். உண்மையிலேயே இந்த அருமையான மணிவிழாவில் ஆங்காங்கு இருக்கிற பெருமக்களை பார்த்து ஒன்றே ஒன்று கேட்கிறேன். ஒரு மனிதர் இன்றைக்கு உறவுகளை அழைத்து இந்த விழா செய்கிறாருன்னு சொன்னால், எல்லாரும் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குறோம்னா, ஒரே ஒரு விஷயந்தான் நமக்கு தெரிய வருது. என்னென்னா, சாமியாரா போகிறத விட உலகத்தில் கஷ்டம் குடும்பஸ்தனா வாழ்கிறது பெரிய கஷ்டம். அதில் ஜெயித்திருக்கிறார் சிவகாமி பழனியப்பன் என்று அறிய வருகிறது. சாமியாரை போகிறது ஈஸி, ஒரு நிமிஷம் உதறிட்டு போயிடலாம். ஆனால் குடும்பஸ்தனா வாழ்கிறதுக்கு என்ன தேவை? விட்டு கொடுத்தல், பொறுமை அப்படிங்கிற அந்த உணர்வுகள் தேவை. எவ்வளவோ முயற்சி பண்ணி இன்றைக்கி தலைமுறையில் பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் உதாரண புருஷர்களாக இருக்கிறார்கள். ஏன் இந்த 60 ஆண்டு விழாவை நடத்தணும்னா, நீங்கள்லாம் அழகாக இப்போ கேட்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. செட்டிநாட்டில் வந்தால் மட்டும்தான் இந்த 60 ஆண்டு மணி விழாலையும் கல்யாணக்கார வீட்லையும் உட்கார்ந்து கேட்குற மக்களை பார்க்க முடியும். மற்ற ஊரில் போனால் கேட்க மாட்டாங்க தெரியுமா? மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் வந்தார், ராமநாதே எங்கள் கல்யாணக்கார வீட்டுக்கு பேச வரணும்னார். நான் சொன்னேன் கேட்க மாட்டாங்க வேணாம்னே. அவர் கேட்க மாட்டேன்ட்டார். வந்து பேசியே ஆகணும்னாச்சு, நம்ப மாட்டிய. என்னை மெட்ராஸில் 51 ஊரகத்தில், அந்த ஊரடம்ங்கிற ஊரில் 5000 பேர் ஸ்ரீ வாரு வெங்கடாஜபதி மகாலில் நான் ஒருத்தந்தான் பேச்சாளர். 5000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் பேசாமல் செவரமாக செவனேன்னு உட்காந்துருந்தேன். இதையும் தாண்டி பேசலான்னு மைக்கை கொடுத்து இப்படி ஓரமாக நிப்பாட்டினாங்க. பொண்ணு மாப்பிள்ளை அப்படி உட்காந்துருந்தது. பொக்கே கொடுக்கறதுக்காக ஒரு 200 பேர் மேலே ஏறிட்டாங்க. என்னை கொண்டு சமயக்கட்டு பக்கம் தள்ளிட்டாங்க. நான் சமயக்காரோட குழம்பை கிண்டிக்கிட்டு பேசிக்கிட்டு ஒருத்தர் வந்து பக்கத்தில் கரண்டியை நீட்டி உப்பு பாருங்கிறார். நான் மெட்ராஸ் வரையும் 51 வரையும் உப்பு பார்க்குறக்கா போனேன். இதையும் தாண்டி மைக்கை பிடிச்சி எப்படியாவது பேசினோம்னு தள்ளுமுள்ள உள்ளே வந்து மைக்கை பிடிச்சி, அன்பார்ந்த பெரியோர்களே இன்னும் ஆரம்பிக்கிறேன். ஒரு வயசான பாட்டி இந்த க்யூவில் நின்றுச்சில்ல, அதில் ஒரு பாட்டி என் தோளை தட்டி, தம்பி அந்த ரூமுக்குள்ளே ஆளே இல்லை, அங்கே போய் பேச பண்ணுச்சு. அப்போ நான் எப்படி பேசி வெளியே வர முடியும்? அது மாதிரி ரசிக்கிற ரசிகர்கள் சில இடத்துல உண்டு.
ஆனால் ஏன் இந்த மாதிரி பேச்சுக்களை இந்த நிகழ்ச்சிகளை வைக்கிறாங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறது உண்டு. ஒரு பாட்டி உட்காந்து ஊசியில் நூல் கோர்த்துக்கிட்டு இருந்தான். பேரன் ஓடி வந்தான், பாட்டி என்ன பண்ணுறான்னு. பேரனை பார்த்து பாட்டி சொன்னா, ஊசியில் நூல் கோர்க்கிறேன்டா பேராண்டினா. பேரன் சொன்னா, நீ 3 மணி நேரம் ஆனாலும் கோர்க்க முடியாதுன்னா. ஏன்னு கேட்டா பாட்டி, ஊசி கீழே விழுந்து 1.5 மணி நேரம் ஆச்சுன்னு. நல்லா இருப்பேன், இந்த ஊசியை மட்டும் எடுத்து கொடுன்னா வேகமாக எடுத்து கொடுத்தேன், அவளுக்கு கோர்க்க வரல. உடனே பாட்டி, டே இந்த காதில் நூலை கொடுன்னா. உடனே பேரை அந்த நூலை எடுத்து அவ காதில் கொடுத்துட்டேன். டே துவாரத்துக்கு காதுன்னு பேர்ரா, காதிருந்த ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கேன்னு பட்டினத்தார் பாடினாரு. ஓ அப்படியான இந்த நூலை வாங்கி ஊசியில் கொடுத்து பாட்டி கையில் கொடுத்தான். தச்சுக்கிட்டே பாட்டி பேசினா, டே ஊசியில் இருக்கிற காது வழியாக நூலை கொடுத்தால் கிழிந்து போன ஆடைகளை தைக்கலாம், நல்ல நூலை படிச்சுட்டு வந்து பேசுகிறவங்களுக்கு கொஞ்ச நேரம் இந்த காதை கொடுத்தா கிழிந்து போன இதயங்களையே தைக்கலாம்னு சொன்னா பாட்டி. தம்பி பின்னால் இருக்கிற ஸ்பீக்கர் கேட்குதா உங்களுக்கெல்லாம்? கேட்குதா நான் பேசுறது? கேட்குதா? அந்த கடைசியில் ஒருத்தர் சொல்கிறாரு, கேட்கல பரவாயில்லன்னாரு. அப்படி இருக்கு நம்ம பேச்சுன்னு அர்த்தம். அண்ணே வாங்க, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. உட்காருங்க. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா, எனக்கு மோகனனை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் வந்துடும். ஏன்னா வைரவன் கோயில் மட்டும் இல்லை, அவர் பக்கத்தில் நின்னார்னா நானும் சிகப்புங்கிற மாதிரி இருக்கும். அதனால அவர் நிற்கும் போது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் நம்ம பக்கத்தில். அதனால் அண்ணே உட்காருங்க. 2 பேருக்கு நேரத்தில் போட்டி. ஆமாம். அதனால் ரொம்ப எப்போவுமே நிறங்களை வைத்து இல்லை, உட்காருங்க சொல்கிறேன். ஒரு கிளி ரொம்ப அழகாக இருக்குமா, பஞ்சவர்ணம், ரொம்ப அழகு. அந்த கிளியை பார்த்து இந்த கிளி இந்த காகத்தை பார்த்து சொன்னிச்சான், காகமே நீ அழகில்லை, பறவை இனத்துக்கே நீ இழுக்கா இருக்க, உன் குரல் நல்லா இல்லை, உன் முகம் நல்லா இல்லை, உன் உருவம் நல்லா இல்லை, உன் நிறம் நல்லா இல்லை, உன் நடவடிக்கை தரம் எதுவும் சரியில்லைன்னு இந்த கிளி பேசினுச்சான். அப்போ இந்த காகம் அதை கேட்டுக்கிட்டே இருந்துச்சான். அந்த கிளி பேசின குரல்ல கிளியோட சத்தத்தை கேட்டு வேடன் வலையை போட்டு கிளியை பிடிச்சிட்டான். இப்போ கிளி கூண்டுக்குள்ளே போயிடுச்சு. வேடனுடைய வீட்டில் கொண்டு போய் கூண்டுக்குள்ளே கொண்டு கிளியை வச்சுட்டான். வேடனுடைய மனைவி சாதம் சூடாக வடித்து, இது பின்னாலேயே காகமும் போணுச்சு. இந்த அடுப்பில் கங்கில் வெள்ளைப்பூடை எடுத்து போட்டு சுட்டு இந்த கிளியோட நாக்கில் வேடனுடைய மனைவி தடவி, எங்கே அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, அக்கா சொல்லு, வாங்க சொல்லுன்னு பழக்கினா. ஆனால் அந்த கிளி சொல்ல முடியாமல் தடுமாறுனுச்சு. இந்த காகம் இதெல்லாம் பார்த்துச்சு. புது சாதம் வெந்து வடித்த சாதத்தை எடுத்துகிட்டு போய் இந்த வேடனுடைய மனைவி என்ன பண்ணா, கா கா கான்னு கூப்பிட்டு இந்த சாதத்தை அந்த காகத்துக்கு வச்சா. இந்த சாதத்தையும் காக்கா பார்த்தது, இந்த கிளியோட கதறலையும் பார்த்தது. பார்த்துட்டு இந்த காகம் சொன்னிச்சான், ஏ கிளியே நீ ரொம்ப அழகாக இருக்க, நிறமாக இருக்காயின்னு பெருமிதப்பட்ட. ஒரு அழகு ஒரு ஆபத்து தெரிஞ்சுக்க, நீ உள்ளே இருக்கப்ப. ஆனால் இப்போ பார்த்தியா ஒரு விஷயம், அவன் பாஷையில் பேசுறதுக்கு உன் நாக்கில் சூடு போடுறேன், என் பாஷையில் என்னைய கூப்பிட்டா எனக்கு சோறு போடுறேன்னு சாக்காங்க. இப்போ என்ன விஷயம்னா, வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, நம் எண்ணங்களில் தான் வாழ்வின் வெற்றி அடங்கி இருக்கிறது என்பதுதான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிற செய்தி. அதுபோல் எண்ணங்களால் உயர்ந்த மனிதர் திரு சிவகாமி பழனியப்பன் அவர்கள் தன்னுடைய தொழிலால் உயர்ந்து இன்றைக்கு உறவுகளையும் உயர்த்தி எல்லோரும் கூடி இன்றைக்கு வாழ்த்த வந்திருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வைரவன் கோயிலில் பண்ணிக்கிறாங்க. இந்த வைரவன் கோயிலுக்கே ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, 9 நகர கோயிலில் வைரவன் கோயிலுக்கு மட்டும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. வைரவன் கோயிலுக்கு மட்டும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்க. அந்த வைரவருடைய கருவறைக்கு உள்ள வைரவரை மட்டும்தான் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வைரவருக்கு பக்கத்திலேயே
ஒரு அதிசயமான ஒரு உருவம் இருக்கிறது. அதை நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு பார்க்க வேண்டும். என்ன அப்படின்னா, ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி தேவகோட்டையில் இருந்தோ அல்லது கண்டனூரோ, 2 ஊரில் எந்த ஊர்னு யாருக்கும் சொல்ல தெரியல, ஆனால் 2 ஊரை தான் சொல்கிறாங்க. ஒரு வைரவன் கோயிலை சார்ந்த ஒரு குடும்பத்தார்கள் வைரவம்பட்டிக்கு சாமி கும்பிட வந்தாங்க. ஒரு சின்ன பொண்ணு, இந்த சின்ன பொண்ணை கூட்டிகிட்டே இங்கே வந்தாங்க. அந்த குடும்பத்தை சார்ந்த பொண்ணு நேராக இங்கே வந்து வைரவத்தை அப்படி வளரொலிநாதரை கும்பிட்டாங்க. இப்போ வெளில பிள்ளையாரை கும்பிட்டாங்க, உள்ளே போனாங்க, சிவபெருமானை கும்பிட்டாங்க, அம்பாளை கும்பிட்டுட்டு வைரவத்தை வந்தாங்க. வைரவருக்கு பிரமாதமான அலங்காரங்கள்லாம் நடக்குது, அபிஷேகங்கள்லாம் நடந்து அலங்காரம் நடக்குது, எல்லா விதமான பாடல்களும் பாடுறாங்க. இந்த பொண்ணு பார்க்குது வெளியே இருந்து. அப்போ ஐயர் வந்து மந்திரங்கள்லாம் சொல்கிறாங்க, நிறைய திருமுறைகள்லாம் படிக்கிறாங்க, எல்லாரும் பக்கத்தில் ஓதுவார்கள்லாம். இந்த காட்சி நடக்கிற போது இந்த பொண்ணு உணர்ச்சி வசப்படுது. அப்படியே ஐயர் மந்திரத்தை வேகமாக படிக்கிறார். தேவராஜ சேவியமான பாவனாம் கிருபங்கஜம் வியாழயக்ஞ சூத்திரமிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி பிருந்த வந்திதம் திகம்பரம் காஷிகா புராதிநாத காலபைரவம் பஜே சூலடங்க வாசதண்ட பாணி மாதி காரணம் சாமகாய மாதி தேவமக்ஷரம் நிராமயம் பீம விக்ரம பிரபும் விசித்திரதாண்டவ பிரியம் காஷிகா புராதிநாத காலபைரவம் பஜே பானுகோடி பாஸ்வரம் பவாப்தி தாரகம்பரம் நீலகண்டமிவ் சித்தார்த்ததாயகம் திரிலோக்ஷணம் காலகாலம் அம்புஜாட்சமக்ஷசூலமக்ஷரம் காஷிகா புராதிநாத காலபைரவம் பஜே. பாடலை படிக்கிறாங்க. படிக்க 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 அந்த பொண்ணுக்கு உணர்ச்சி வசமாயிருச்சு. விரித்த பல்கதிர்கொள் சூலம் வெடிபடுதமர்கம் கை தரித்ததோர் கோலகால வைரவமாகி வேளம் உரித்து உமை அஞ்ச கண்டு ஒன் திருமணிவாய் வெள்ளச் சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே. ஓதுவார் படிக்கிறாரு. அப்படியே தீபத்தை எடுத்து அப்படி காட்ட போனாங்க பாருங்க. இப்படி பெரிய தீபத்தை எடுத்து காட்டும் போது இந்த சின்ன பொண்ணு பக்கத்தில் எல்லாரையும் பார்த்து சொன்னிச்சு, இதோ வைரவர் தெரிகிறாரு, இந்தா வைரவர் தெரிகிறாரு, இதோ வைரவர் உள்ள காட்சி தர்றாருன்னு சொல்லிக்கிட்டே உள்ள வேகமாக ஓடி போய் வைரவரோட 2 கலந்து விட்டது அந்த சிறுமி. அந்த பெண் பெயர் வள்ளியம்மை என்கிற பெயர். இன்றைக்கும் வைரவருக்கு அருகிலேயே ஒரு சிறிய பெண்ணினுடைய சிலை செம்பட்டு சாற்றியே வைக்கப்பட்டிருக்கிறது. வாய்ப்பு இருப்பவர்கள் உள்ள பார்க்கணும். அப்பேற்பட்ட ஒரு அதிசயமான நிகழ்ச்சி. ஒரு என்னன்னா, நகரத்தார் சமூகத்திலே பிறந்த ஒரு பெண்மகள் கருவறைக்குள் இறைவனோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே தலம் இந்த வைரவன்பட்டி என்பதுதான் இந்த தலத்திற்கான சிறப்பு. ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னா, நகரத்தார்கள் ரொம்ப சிக்கனமாக இருந்து பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய பண்புடையவர்கள். ஏன் அப்படின்னா, காசி முதல் ராமேஸ்வரம் வரை இருக்கிற ஆலயங்களுக்கு திருப்பணி செய்திருக்கிற பெருமக்கள். எப்படி இவ்வளவு சிக்கனமா இருக்கவங்க அவ்வளவு பெரிய திருப்பணி பண்ண முடியும்? அதுக்கு தான் கொத்தமங்கலம் சுப்பு ஒரு பாட்டு பாடினாரு, மோர் வித்து காசுகளை சேர்த்து வைப்பார் ஆச்சி. ஆச்சிட்ட போய் பழைய மோர் தாங்கன்னு கேட்டால் அந்த மோரை சும்மா கொடுக்க மாட்டாங்களாம், ஒரு 5 ரூபா வாங்கிக்கிட்டு தான் கொடுப்பாங்க. மோர் வித்து காசுகளை சேர்த்து வைப்பார் ஆச்சி. அந்த காசை வச்சு என்ன பண்ணுவாங்க? குன்னக்குடி முருகனுக்கு செய்து வைப்பார் தங்கத்திலே திருவாச்சி. குழம்பு வித்து காசிகளை சேர்த்து வைப்பார் ஆச்சி. அந்த குன்னக்குடி முருகனுக்கு செய்து வைப்பார் வெள்ளியிலே திருவாச்சி என்று பாடினார். அதனால தான் செட்டிநாட்டினுடைய சிறப்பு என்னன்னா, சிக்கனமாக இருந்தால்தான் நகரத்தார்களுக்கு சிறப்பு. ஏனென்றால் செட்டியார் சிக்கனம் எப்படி மாறி இருக்குமா? பழமொழி, செட்டியார் சிக்கனம் சிவன் கோயில் வாகனம் என்கிற பழமொழியாக செட்டிநாட்டிலே சொல்லப்பெற்றது. அப்படி திருப்பணிகளை செய்வதனாலே தான் தங்கள் வாழ்நாள் தேவைகளை சுருக்கி கொண்டார்கள்.
என்கிற செய்தியை சொல்லி நான் அவரிடத்துல கேட்டேன், அண்ணே உங்கள் தாயார் மீது இவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறீர்கள், பேரையே இப்படி வச்சுருக்கீங்க, மனைவி ஆட்சியர்கள் ராமாயாச்சி பிள்ளைகள் மேலெல்லாம் அன்பு, உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மனிதர்களாக யார் இருக்காங்களான்னு கேட்டோன்னா ஒரு செய்தி சொன்னார். எப்போவுமே மனைவி அமைகிறது இறைவன் தர்றது, அம்மா அப்பா பார்த்து வச்சுருவாங்க. பிள்ளைகள் தர்றது இறைவனுடைய அனுகிரகம் தான். ஆனால் நல்ல நண்பர்கள் அமைகிறாங்க பாருங்க, அது மட்டும் நாம் நம்முடைய வாய்ப்பால் அறிவால் அன்பால் தேடிக்கிற ஒரு பெரிய சொத்து. அந்த அமைப்பில் 30 ஆண்டு கால நண்பர், என்னுடைய தொழில் கூட்டாண்மையர் பார்ட்னர், அருமை நண்பர் சாதிக் பாட்ஷான்னு இருக்கார், வந்திருக்கார் அந்த விழாவுக்கு. அண்ணே வாங்க, ஒரு கரவொலி கொடுத்து அவரை வரவேற்கணும் எல்லாரும். நான் சாதிப்பதற்கு அவரும் ஒரு காரணம், அவர் பெயர் சாதிக் பாட்ஷா என்று குறிப்பிட்டார். அவருடைய அந்த உயர்வான எண்ணம், தன்னுடைய அன்பு நண்பரை உயர்வாக நினைக்கிற அந்த பாங்கு இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா சாதிக் பாட்ஷா என்றாலே பாங்கு, அவங்க பாங்கு சொல்லி தானே கூப்பிடுறாங்க. அந்த பாங்கோடு அவர் இவரை அழைத்திருக்கிறார். பொதுவாகவே நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் பிற சமயங்களையும் போற்றக்கூடிய உள்ளம் படைத்தவர்கள். உங்கள் எல்லாருக்கும் ஒரு செய்தி சொல்கிறேன். ஏர்வாடி பக்கத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு தர்காவையே தேவகோட்டையை சார்ந்த சுவாமிநாதன் செட்டியார் சொந்தமாக கட்டி கொடுத்துருக்கார். நல்லா கைதட்டலாம்ல, எவ்வளோ பெரிய செய்தி இது. தேவகோட்டையை சார்ந்த ஒரு நகரத்தார் சொந்தமாக ஒரு தர்காவே கட்டி கொடுத்துருக்காரு, மசூதி. அப்போ நான் எப்படி இதெல்லாம் உருவாகுது அப்படின்னா, ஒரு அரிய விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு செட்டியாருக்கு ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையே இல்லை. அப்போ ஒரு நகரத்தார் ஒருத்தருக்கு, அவர் இங்கேருந்து ராமநாதபுரம் பக்கமாக ராமேஸ்வரத்துக்கு கும்பிட போகணும்னு போகிறார். அப்போ போகும்போது ஒரு புலவர் ஒருத்தரை சந்திக்கிறார். அந்த புலவர் ஒரு இஸ்லாமிய தமிழ் புலவர், அவர் பேர் ஜவாதுன்னு பேர். தமிழ்நாட்டில் புலவர்கள் அவரை சவ்வாது புலவர்னு எழுதுவாங்க, ஆனால் அவர் பேர் ஜவாது. இந்த ஜவாதுங்கிற புலவரை பார்த்து சொல்கிறாரு, சாமி எனக்கு குழந்தை இல்லை, அதனால தான் நான் இப்படி போகிறேன்னு. ஒன்று அதுக்கு அவர் சொன்னார், அப்படியா, கொடுமலூர்னு ஒரு முருகன் இருக்காயா எங்கள் ராமநாதபுரம் பக்கத்தில், யார், ஒரு இஸ்லாமிய புலவர் சொல்கிறாருங்க, அதான் முக்கியம். கொடுமலூர்னு முருகன் இருக்கேன், அவரை போய் கும்பிடு, உனக்கு குழந்தை பிறக்குங்கிறார். அப்படியா, சரி சாமி. உடனே அங்கக்குள்ள இருந்த இடத்திலேயே ஒரு இஸ்லாமிய புலவர் கொடுமலூர் முருகன் மீது ஒரு பாடல் எழுதுகிறார். எந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமியருக்கு தமிழ் மீதும் மற்ற சமயங்கள் மீதும் ஒரு அமைப்பான உணர்வும் ஈர்ப்பும் இருந்திருக்குன்னு பாருங்க. எழுதுறாரு, பூமேவு சண்முக விலாசமும் ஈராறு புருவமும் கிரீட முடியும். இந்த முருகன் நிற்கிற காட்சியை எழுதுறாரு. பூமேவு சண்முக விலாசமும் ஈராறு புருவமும் கிரீட முடியும், பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருண்மாறி பொழியும் ஈராறு விழியும், தாமேவு மெஞ்ஞோப வீதமணி மார்பமும் சாப்த திரு உத்தரியமும், தாமரை பாதமும் தமியனின் காணப்பிர சன்னமாய் காட்சி தருவாய், கோமேவு மிந்திரன் முதலமரர் தொழாவுணர் கோனுயிர் குடித்த தொழவாய், கோகநக வாவிப்புடை சூழ்கொடு மலூர்மேவு குமர குரு பரமுருகனே. எழுதினார் பாட்டு வரிசையா. அதில் ஒரு இடத்துல பாட்டு வரும், இந்த போன செட்டியார் இளையாத்தக்குடி கோயில் பெருமருதூர் பிரிவு, இது எழுதினார். கைலாசநாதர் நித்திய கல்யாணி தம் கருணா கடாட்சம் உண்டாம், இளையாத்தக்குடி சாமி பேர், எழுதினவர் இஸ்லாமிய புலவர். கைலாசநாதர் நித்திய கல்யாணி தம் கருணா கடாட்சம் உண்டாம், கல்வாச நாட்டு இளசை மேவு பெரு மருதூர் கதிக்கு நகர பிரதாபன், செயலாழி தின்னப்ப வணிகன் அருளால் சென்மித்த வெள்ளையப்பன், செம்மைசேர் தருராமநாதமதி யூகிதரு செல்வவான் பழனியப்பன், தயைமேவு சுப்பிரமணியா என்று கூப்பிட சந்தான பாக்கியம் நல்கி சத்தாங்கமும் கொடுத்தெத்தேச காலமும் தற்காத்த தெய்வம் நீயே, குயில் கூவு சோலைமலை செந்தூர் திருப்பரம் குஞ்சிலுரையும் கடம்பா, கோகநக வாவிப்புடை சூழ்கொடு மலூர்மேவு குமரகுருபர முருகனேன்னு எழுதினாருங்க. அடுத்த ஆண்டே அவருக்கு குழந்தை பிறந்தது. இன்றைக்கும் அவருடைய பாடலை தேவகோட்டையில் இருக்கிற அந்த குடும்பத்தார்கள் அவர்களுடைய தீனாவகை பழனியாண்டவர் சுவாமி வீட்டிலே படிக்கிறார்கள். செட்டிநாட்டிலேயே ஒரு விலாசத்தில் அதிகமாக பிள்ளைகள் பிறந்து புள்ளிகள் அதிகமாக இருக்கிற ஒரே வகை
400க்கும் மேற்பட்ட புள்ளிகளை கொண்ட குடும்பம் என்கிற குடும்பத்தை ஒரு இஸ்லாமிய புலவரின் தமிழ் வாக்கால் அந்த குடும்பம் பெற்றது. அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு பல்வேறுபட்ட பரந்துபட்ட எல்லா சமயங்களையும் போற்றக்கூடிய உணர்வோடு இந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால தான் சாதிக் பாட்ஷா அவர்களை அவர்கள் அடையாளம் கண்டு ஒரு இனிய நண்பராக ஏற்ற அவர்கள் தொழில் கூட்டாண்மையராக இருந்து இன்றைய தினம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விழாவிலே அவர்களை நான் வெற்றிக்கு அவர்களும் ஒரு காரணம் என்று உரைக்கிறார் என்று சொன்னால் அப்பேற்பட்ட மகத்துவமான நட்பு. ஒரு நட்புக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. எல்லாருக்குமே தெரியும் அழகப்பா கல்லூரியை உருவாக்கியவர் யாரு சார்? கீழே சொல்லுங்கள் சார். டாக்டர் அழகப்பா செட்டியார். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அழகப்பா யூனிவர்சிட்டி. அழகப்பா பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய அழகப்பா செட்டியார் அந்த கட்டடங்களை எல்லாம் கட்டுறதுக்காக நிறைய நிதி தேவைப்படுது. அப்போ அவருடைய சொந்த மில்லெல்லாம் விற்கிறார். விற்று கொண்டாந்து கட்டுறாரு. அப்போ ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு பணம் தேவைப்படுது. பேங்க்கில் போய் லோன் கேட்குறாரு. பேங்க்காரன் என்ன பண்ணுறான், இவர் நொடிச்சுக்கிட்டே வர்றாரு. இவருக்கு நம்ம கொடுத்தோம்னா திருப்பி ரெக்கவர் பண்ண முடியாது, இவர் தர்மம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு பணம் தர மாட்டேங்கிறான். அப்போ அழகப்ப செட்டியார் என்ன பண்ணுறாரு, யார் சொன்னால் பணம் கொடுப்பான், நமக்கு அதுக்குள்ளே பணம் வந்துடும், பணம் விற்ற பணம் வந்துருச்சுன்னா அந்த கடன் தேவையில்லை, இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம், கட்டுறதுக்கு வேணுமே பணம் கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த கட்டடம் கட்டுறதுக்காக ஜி.கே. நாயுடுன்னு, ஜி. குப்சாமி நாயுடுன்னு பேர், ஜி.கே. நாயுடுவை போய் கோயம்புத்தூரில் சந்தித்து நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணால் பேங்க்கில் லோன் கொடுத்துருவாங்க, அதனால் நீங்கள் வந்து பேங்க்கில் கூப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறார். ஜி.கே. நாயுடுவும் இவர் சொன்னதுக்காக அழகப்ப செட்டியார் கரெக்டாக பணத்தை கொடுத்துருவார், நீங்கள் லோன் சேங்ஷன் பண்ணலான்னு கூப்பிட்டு சொல்கிறாருங்க. பேங்க்லேருந்து ஆள் வந்து இவருக்கு பணம் கொடுப்பதற்காக அங்கிருந்து வந்து இவரை சந்திக்க வருகிறார்கள். அதற்குள் அழகப்ப செட்டியாருக்கு இவருடைய சொத்து விற்று பணம் வந்து விட்டது. லோன் தேவையில்லை. இப்போ லோன் தேவையில்லைன்னு ஆனதுக்கப்புறம் அந்த பில்டிங் கட்டப்பட்டு விட்டது. கட்டப்பட்ட பில்டிங்குக்கு பெயர் வைக்கிறார் அழகப்ப செட்டியார், ஜி.கே. நாயுடு விடுதி என்று பெயர் வைத்தார். ஒரே ஒரு வார்த்தை, அந்த பணத்தை அவர் பெறலை, ஆனால் கூப்பிட்டு சொன்னதுக்காக நட்பிற்கு கொடுக்கிற உயர்ந்த அந்த மரியாதை, அன்பு. அதனால தான் அழகப்ப செட்டியாரை இன்றைக்கு உலகம் கொண்டாடுகிறது. இந்த நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்கிற நன்றியின் வெளிப்பாடாக அதை செய்தார்கள். அதனால் நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி அருமையாக இந்த இடத்துல வந்து ஒன்று கூடி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், சிவகாமி பழனியப்பன் அவர்கள் இந்த 60 ஆண்டு மணி விழாவை காணக்கூடிய தருணத்திலே ஒன்றை மட்டும் சொல்கிறேன். நகரத்தார்கள் சிக்கனமாக இருந்து பெரும் திருப்பணிகளை செய்கிற சமூகத்திலே பிறந்திருக்கிறார். பெரிய தொழில் செய்த குடும்பத்திலே, விலாசமிக்க குடும்பத்திலே பிறந்திருக்கிறார். ஆனால் இந்த 59 உக்கிரரத சாந்தி, 60 சஷ்டிப்த பூர்த்தி, 70 பீமரத சாந்தி, 80 சகஸ்ர சந்திர தரிசன விழா என்கிற 81 வயதில் நடைபெறுகிற விழா, 80 பிறையா சதாபிஷேகம், 90 மகாபிஷேகம், 100 பூர்ணாபிஷேகம் என்கிற அபிஷேகங்களை இந்த ஹிந்து சாத்திர மரபு வைத்திருக்கிறது. இது எல்லாருக்கும் அமையறதில்லை. ஆனால் ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சிறப்பை எடுத்து சொல்லலான்னு நினைக்கிறேன். காரைக்குடியில் ஒரு பெரிய பணக்கார செட்டியார், 80 வயது பெரியவர், என்னோடு மேடையில் அமர்ந்திருந்தார். 84 வயசு இப்போ அவருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை ஒரு மேடையில் சந்தித்தோம். இப்போ சொன்னார், தம்பி 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 80 வந்துச்சு, நாங்கள் எங்கள் வீட்டிலையே எஸ்டேட்டு, காரு, சௌரியம்லாம் எல்லாம் இருக்குது, எங்கள் குடும்பத்திலே நான் ஒருத்தன் தான் 80 வயசுக்கு இருக்கேன், யாருமே 80க்கு இல்லை. என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கூப்பிட்டாப்பா 80 வருது 6 மாதத்தில், நான் 80 பண்ணிக்கலாம்னு இருக்கேன்னு மகனுக்கு அமெரிக்காவில் இருக்கேன் ஃபோன் பண்ணேன். பையன் அங்கேருந்து சொன்னேன், அப்பா உங்களுக்கு தானே 80 வருது, நீங்கள் பாட்டுக்க பண்ணிக்கிங்க. இப்போ நான் பாட்டுக்க பண்ணிக்கிறதுக்கு பேர் 80 இல்லை, நீங்கள் எல்லாரையும் வந்து வாங்கன்னு கேட்கணும். வர்றவங்களை பூரா எல்லாரையும் பந்தி விசாரணை பண்ணணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து அனுப்பணும். அது மட்டும் இல்லை,
எல்லாம் பண்ணி அந்த 60 குடம் வச்சு பண்ணுற அந்த குடத்தை அபிஷேகம் பண்ணும்போது நிறைவாக நீ தான்ப்பா அபிஷேகம் பண்ணணும், கும்பஞ்சொரியணும்னாரு. பையன் மறுமுனையில் சொன்னா, கும்பத்தண்ணியை கொரியரில் அனுப்பி விட்டுறேன்னு. கடைசி வரை அந்த 80 வயது பெரியவர் தான் சதாபிஷேகம் செய்து கொள்ளவே இல்லை. தன் உறவுகள் நடத்தி வைக்கவில்லை. 80 ஆண்டு விழா அன்றைக்கு அவ்வளவு சொத்து பணம் காசு எல்லாம் இருந்தும் கூட தானும் தன்னுடைய டிரைவர் மட்டும் போய் உள்ளூரில் உள்ள சிவங்கோயிலில் சாமி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு கோயிலில் கொடுத்த புளியோதரையை கொஞ்சம் சாப்பிட்டு படுத்துட்டார் செட்டியார். 80 நட்சத்திரம் கடந்து போயிடுச்சு. இப்போ சமீப காலத்தில் அவரும் போயிட்டார். அவர் சொல்கிறாரு, தம்பி இந்த 59, 60, 70, 80, 90, 100 எல்லாம் பணம் வச்சிருக்கோங்கிறதுனால பண்ண முடியாது, செல்வாக்கு இருக்குங்கிறதுனால பண்ண முடியாது. உண்மையிலேயே கடவுளுடைய பரிபூர்ணமான அருளும் அதை விட நல்ல பிள்ளைகளும் வாய்த்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்று அந்த பெரியவர் குறிப்பிட்டார். உண்மையிலேயே சிவகாமி பழனியப்பன் அவர்கள், ராமாயி பழனியப்பன் அவர்கள் நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள். நமக்கு பிறந்த பிள்ளைகளை விட இன்னொரு ஒருபடி கூட வாய்த்த மாப்பிள்ளைகளும் அதுபோல ஈடுபடுறாங்க பாருங்க, அதுதான் பெரிய சிறப்பு. சம்பந்தப்புறங்களும் இணைகிறாங்க பாருங்க, அது அதை விட சிறப்பு, கூடுதலான பலம். ஒரு குடும்பத்தினுடைய வெற்றி ஒவ்வொரு தருணங்களில் உயர்ந்துக்கிட்டே போகுது. அது மாதிரி குடும்பத்தை கோபுரமாக கோவிலாக மாற்றக்கூடிய முயற்சி தான் இன்னைக்கு நடக்கிற திருவிழா. எல்லோரும் விழுந்து வணங்கி அவரை தெய்வம் போல போற்றுகிறோம் என்றால் குடும்பமாக வாழ்வதில் இருக்கிற பெரிய மகிழ்ச்சியும் பெரிய சந்தோஷமும் இன்றைக்கு வெளிப்படுகிறது. ஒன்றே ஒன்று தான் இன்னைக்கு சொல்லணும், நம்ம நகரத்தார்களுக்கு பெரிய அறம். இந்தியாவிலேயே நகரத்தார் சமூகம் ராமேஸ்வரத்திலேருந்து காசி வரையும் நகரத்தார்களுடைய திருப்பணி. அதில் இந்த காசியில் நடைபெறக்கூடிய சம்பவம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? ஒரு நாளைக்கு விஸ்வநாதருக்கு 4 கால பூஜை நடக்குது. காலையில் 4 மணிக்கு நடக்கிற பூஜைக்கு பேர் மங்களாரத்தி பூஜைன்னு பேர். 12 மணிக்கு நடக்கிற பூஜைக்கு பேர் போக ஆரத்தின்னு பேர். சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கு நடக்கிற பூஜைக்கு பேர் சப்தரிஷி பூஜைன்னு பேர். இரவு 8 to 9 மணிக்கு நடக்கிற பூஜைக்கு பேர் சிங்கார ஆரத்தின்னு பேர். கடைசியாக பாட்டு பாடி தூங்க வைப்பாங்க, அதுக்கு சயன ஆரத்தின்னு பேர். இது அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா, காலையில் திருவனந்தல், உச்சிக்காலம், சாயரக்ஷ, அர்த்தஜாமம், பள்ளியற பூசைன்னு பேர். அப்படியே சமமாக அங்கே நடத்துகிறாங்க. அதில் 4 கால பூஜையில் 3 கால பூஜையை செய்கிற பாக்கியம் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்குத்தான் விஸ்வநாதர் கொடுத்திருக்கிறார். அதில் 3 கால பூஜையில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, ஒவ்வொரு வேளைக்கும் அந்த பொருளை நம்ம கொண்டு போகிறோம். அந்த காலைக்குரிய பொருளை மட்டும் இரவு கொண்டு போய் கொடுத்துட்றோம். 2 வேளை நாதஸ்வர மேளத்தோடு போகிறோம். இந்த நாதஸ்வர குழுவினர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, வடநாட்டில் இருக்கிற ஜோதிர்லிங்க தலங்களிலேயே ஒவ்வொரு நாளும் நாதஸ்வரமாகிய தமிழ்நாட்டின் இசையை கொண்டு போய் வடக்கே சேர்த்த பெருமை நகரத்தார்களுக்குத்தான் சார். அந்த நாதஸ்வர இசையோட சம்போ பொருள் விடுதியிலேருந்து போகும். எத்தனையோ பேர் சம்போ பார்த்துருப்பீங்க. இந்த சம்போ போகிற போது அந்த ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போகிற பாதையில் எல்லா கடையில் இருக்கிற முதலாளிகளும் எந்திரிச்சு நின்று கும்பிடுவாங்க. தங்களுடைய பூக்கள் பிரசாதங்களை கொடுத்து விடுவாங்க கோயிலுக்கு. இந்த சம்பவோடு சேர்ந்து போகும். எல்லாரும் காது அப்படி தூக்கி கும்பிடுவாங்க. இந்த சம்பவம் ஒரு நாள் கூட டைம் மிஸ் ஆகாது சார். அப்போ ஒரு மக்கள், காசி மக்கள் நம்மளை வச்சு ஒரு பழமொழி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. காசியில் வெள்ளம் வந்துருச்சு ஒரு காலத்தில், வெள்ளம் விடுதி வரையும். இவங்க எப்படி கொண்டு போகிறாங்க சம்பவம்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. நகரத்தார்கள் விவரமாக ஒரு ஓடத்தை கொண்டாந்து முன்னாடியே கட்டி வச்சுட்டாங்க விடுதி வாசலில். ஓடத்தில் சம்பவ பொருளை ஏற்றிக்கிட்டு விஸ்வநாதருக்கு போய் பூஜை பண்ணாங்க. 2வது, எமர்ஜென்சி பீரியட், அவசர கால நிலை என்று ஒரு பிரகடனம் வந்தது. 4 பேர் சேர்ந்து சாலையில் போகக்கூடாது. அப்பம்போதும் இந்தியா முழுக்க யாரும் 4 பேர் சாலையில் சேர்ந்து போகக்கூடாது. அந்த சூழலில் கூட
நாதஸ்வர மேளத்தோடு விஸ்வநாதருக்கான பூஜை பொருள் போவதற்கு அரசு அனுமதி கொடுத்து சம்போ பொருள் தடையின்றி போனது. 3வது கொரோனா வந்தது. கொரோனா வந்த போதும் ஒரு நாளும் தடையில்லாமல் பொருள் போய் விஸ்வநாதர் சேர்ந்தது. வெள்ளம் வந்தபோது, கொரோனா வந்தபோது, மிசா காலத்தில், எமர்ஜென்சி எல்லாத்துலேயுமே இதை வைத்து காசியில் ஒரு பழமொழி ஒன்று உண்டு. என்ன பழமொழின்னா, பஞ்சாப் மெயில் தவறினாலும் தவறும், நகரத்தார் சம்போ தவறாது என்கிற பழமொழியை உருவாக்கும். அப்பேற்பட்ட மகத்துவமான திருப்பணியை நகரத்தார்கள் காசியில் விஸ்வநாதர் நகரத்தார்களால் திருப்பணி செய்யப்பட்டு இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் ஆணுச்சு. பிச்சையனா தான் பண்ணாங்க. சம்போ 1813 1813 1813 சம்போ போகுது சார். 1863 விடுதி கட்டினாங்க. இப்போ புதிய நகர விடுதி இப்போ இந்த ஆண்டு துவங்கிருச்சு. கடந்த ஆண்டு 2025 அக்டோபர் 30 புதிய விடுதி. காசியில் உள்ள விசாலாட்சி 1893 புதிய கட்டுமானமாக நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் முழுவதும் கட்டப்பெற்ற ஆலயம். கொரோனா காலத்தில் வடக்க உள்ள ஆலயங்கள்லேயே தமிழ்நாட்டிலே எந்த சாமியும் அம்பு போடலை. நகர சத்திரத்தின் மேற்பார்வையில் இருந்த காசி விசாலாட்சி மட்டும் அங்கே அம்பு போட்டாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த விசாலாட்சி கோயில் கும்பாபிஷேகம் இப்போ தான் நடந்துச்சு. அடியன் தான் கும்பாபிஷேக வர்ணனைக்கு போயிருந்தேன். சக்தி பீடங்கள் 51 தலையாய சக்தி பீடமாக கருதப்படக்கூடிய தலம் விசாலாட்சி. அது நகரத்தார் திருப்பணி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆலயம். அந்த விசாலாட்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அற்புதமான அந்த ஆலயம், விஸ்வநாதர் ஆலயம், இப்படியெல்லாம் பல்வேறு அறங்களை செய்கின்ற நகரத்தார் சமூகத்திலே கண்டவராயன்பட்டி அப்படிங்கிற ஊர் செட்டிநாட்டிலே ஒரு பெரிய முக்கியமான ஒரு பழனி பாத யாத்திரையில் கீழவட்டையையும் மேலவட்டையையும் பிரிக்கின்ற எல்லை கோடு அங்கே தான். அங்கே தான் அப்படி அவங்க போவாங்க. அங்கிட்டிருந்து மேலவட்டையக்காரங்க அங்கே போவாங்க. இந்த கண்டவராயன்பட்டியில் ஒரு புகழ்மிக்க குடும்பத்திலே வைரவன் கோயிலிலே பிறந்து இன்றைக்கு எல்லோருக்கும் முன்பாக மிக சிறப்பான இந்த 60 ஆண்டு மணி விழாவை காண்கின்ற அருமை நண்பர், தொழில் வித்தகர், தொழிலில் உயர்ந்து சுய உழைப்பால் முன்னேறி உறவுகளை அரவணைத்து இந்த அருமையான விழாவை காண்கிறார். ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, இந்த குடும்பத்தில் விட்டு கொடுத்தாதான் மகிழ்ச்சி. இந்த கொரோனா வந்தபோது மனைவியெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணி வந்தாங்க. கணவன்மார்கள்லாம் வேலைக்காக மெட்ராஸில் இருந்தாங்க. அப்போ தன்னுடைய கணவன் மெட்ராஸில் இருந்தால் ஊரெல்லாம் சுற்றிட்டு இருப்பார், இருக்க மாட்டாருன்னு மனைவிக்கு ஒரு சந்தேகம். அப்பப்போ ஊருக்கு வந்த மனைவி அம்மா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவா வீட்டுக்காரருக்கு, எங்கே இருக்கீங்க? புருஷன் அங்கேருந்து ஃபோனில், நான் வீட்டில் தான் இருக்கேன். நான் நம்ப மாட்டேன், நம்ம அம்மா வீடு கொடுத்த மிக்ஸி இருக்குது, அதை போடுங்க அப்படின்பா. பெண்கள் எப்போவுமே கெட்டிக்காரங்க, செக் பண்ணிடுவாங்க கவனமாக. உடனே இவர் போய் இந்த மிக்ஸியை சுவிட்சை ஆன் பண்ணுவார். கிர்ன்னு சவுண்டு. நம்ம அம்மா வீடு வச்ச அதே ஓட்ட மிக்ஸி தான். புரிஞ்சுட்டு 3 நாள் கழித்து மறுபடியும் வீட்டுக்காரருக்கு, எங்கே இருக்கீங்க? வீட்டில் தான். எங்கள் சுவிட்சை போடுங்க, அதே சவுண்டு. 1 வாரம் கழித்து அதே சவுண்டு. பார்த்தா இவன் இருக்க மாட்டானேன்னு 10 நாள் இந்த பாஸ் வந்தோன்னே வாங்கிட்டு மெட்ராஸுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான். போனால் வீடு அப்படியே பூட்டி கிடக்குங்க. போட்டு வீட்டில் ஆளே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்டால், எங்கே என் புருஷன்னா? அதுக்கு அவன் சொன்னான், நீங்கள் கிளம்பி பஸ்ஸில் போனோன்னே உன் வீட்டுக்காரன் கட்டப்பையில் மிக்சியை தூக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டான். அதனால் அவர்களை நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படி சில பேர் இருப்பாங்க. அதனால் குடும்பம் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, குடு இன்பம் அப்படிங்கிறது தான். அந்த காலத்து ஆட்சிமார்கள் ஒரு பாட்டு ஒன்று படிப்பாங்க. அந்த காலத்து ஆட்சிமார்கள் அவங்க அடிச்சொரு சொல் சொன்னால் நான் அறியாதா போல இருப்பேன், அவங்க வெகுண்டொரு சொல் சொன்னால் நான் விளங்காதா போல இருப்பேன், அவங்க கனகோபம் கொண்டா நான் காணாதா போல இருப்பேன், அவங்க பெருங்கோபம் கொண்டா நான் புரியாதா போல இருப்பேன். இதெல்லாம் அந்த காலத்து ஆட்சிமார்கள் நோட் பண்ணிக்கணும். நீங்கள் இன்றைக்கி பசங்க மாற்றி படிக்கிறாங்க. அவங்க அடிச்சொரு சொல் சொன்னால் நான் அறியாதவன் போல இருப்பேன், அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் நான் பொறுமையாக இருப்பேன், அவங்க கோர்ட்டுக்கு போனாலும் நான் குணமாக இருப்பேன். காலம் மாறிடுச்சு. அதனால் ஒன்றே ஒன்று தான் தேவை. என்னென்னா,
கணவன் மனைவி இருவருக்கும் இருக்கிற அந்த பரஸ்பரமான அன்பு கவியரசு கண்ணதாசனுக்கு திருமணம் நடக்கிற போது அவங்க தாயார் பொண்ணு பார்த்தாங்களாம். 8 பொண்ணு பார்த்து கண்ணதாசா இந்த 8 பொண்ணில் எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னாங்களாம். கண்ணதாசன் 8ஐயும் பிடிச்சிருக்குன்னாராம். இப்போ 8ஐயும் கட்டிக்கப்படாது, ஒன்றத்தையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சரின்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. கல்யாணம் பண்ணோடனே மறுநாள் காலையில் எந்திரிச்சு வந்து ஆத்தாட்ட சொன்னாராம், கண்ணதாசா எல்லாம் சந்தோஷமாக. உடனே தாயார் பார்த்து, ஆத்தா எல்லாம் நல்லது தான், நேற்றெல்லாம் ராத்திரி மானே தேனே மரகதமே கற்கண்டே மறிக்கொழுந்தேன்னு கவிதையெல்லாம் பாடினேன். ஆனால் ஒரு வார்த்தை கூட மறு வார்த்தை எடுத்தெறிஞ்சு பேசாத புண்ணியவதியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஆத்தான்னு காலில் விழுந்து கும்பிட்டாராம். எந்திரிச்சொன்ன விபூதி ஊசி விட்டு ஆத்தா சொன்னாலா, ஒரு விஷயம் மட்டும் சொல்ல மறந்துடா கண்ணதாசா, அவளுக்கு 2 காதும் கேட்காது செய்கிடுன்னாங்க. இந்த கைதட்டுறவெல்லாம் எதுக்காகனா நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? 2 காதும் கேட்காத மனைவியோடு 25 ஆண்டு காலம் வாழ்கிறார் பொன்னழகி அம்மா ஆட்சியோட. வாழ்ந்த பிறகு கண்ணதாசன் எழுதுகிறார், செவிகள் பழுதானாலும் தன் சேவை திறத்தால் எனது கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தி என் மனைவி பொன்னம்மா. ஒரு தனி மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பவர் அவருடைய மனைவி என்பதை மிக சிறப்பாக உரைக்கின்ற இந்த இனிய தருணத்திலே இந்த 60 ஆண்டு மணி விழாவில், பொதுவாக இந்த 60 ஆண்டு விழாவை கொண்டாடுகிற போது உறவுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்த்துவதற்காக எல்லோரும் அழைக்கிறார்கள். இதை பெரிய விசேஷம்னு பேர். அந்த காலத்தில் செட்டிநாட்டில் இந்த 60 பண்ணிக்கிறது மாதிரி ஒரு பெரிய விசேஷம் எதுவுமே இல்லை. ரொம்ப பெரிய விஷயம். 60th பர்த்டே கொண்டாடிட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய சிறப்பு. அதுக்காக அப்போவே இருந்து பொருள் சேர்ப்பார்கள். அதுக்கு பேரே பெரிய விசேஷம்னு சொல்லுவாங்க. அதனால தான் செட்டிநாட்டில் பார்த்தீங்கன்னா கழுத்தீரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், கௌரி சங்கம் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஏன்னா அத்தனை வருஷம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதுக்கப்புறம் 70 ரொம்ப பெருசு, 80 ரொம்ப பெரிய பெரிய விஷயம். ஏன்னா அத்தனை ஆண்டு காலத்துக்கு அவங்க இருந்து அதை வாழ்த்தணும். தம்பதி சமயத்தில் இருந்து பண்ணுறதெல்லாம் பெரிய கொடுப்பினை. ஆனால் இன்றைக்கு மருத்துவ உலகம், அறிவியல் இதெல்லாம் கலந்து பெரிய ஒரு சாதனை. நிறைய இன்றைக்கி 80, 90, 100 நிறைய பார்க்குறோம். இதெல்லாம் நம்முடைய உறவுகளை புதுப்பிக்கின்ற உன்னதமான நிகழ்ச்சி. அதனால் என்ன தேவை, இந்த விழா சொல்கிற செய்தி என்னென்னா, தம்பதிகள் புதிதாக வந்திருக்கிற இளம் தம்பதிகள் என்ன கற்றுக்கிறாங்க இந்த விழாவை பார்த்து? லட்டு கொடுத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, நகை நட்டு கொடுத்தாலும் மகிழ்ச்சி இல்லை, காசு பண துட்டு கொடுத்தாலும் மகிழ்ச்சி இல்லை, கை நிறைய துட்டு கொடுத்தாலும் மகிழ்ச்சி இல்லை, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தால் தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்று சொல்வதுதான் இந்த விழாவின் வெற்றி. அதனால் ஒரு பொண்ணு தன் கணவனோட வாழ முடியாது, நான் விடுதலாயிக்கிறேன்னு ஒரு தாத்தாட்ட போய் சொன்னான். தாத்தா சொன்னார், இந்த நூல் கண்டை தர்றேன், நீ நூலை பிடிச்சி வேகமாக இழுத்து அத்துருன்னு சொன்னார். அதை வேகமாக அக்க போகும்போது ஒரு நூல் கண்டை பிரித்து விட்டுக்கிட்டே போனார். நூலை அக்கவே முடியல, அது தளர்ச்சிக்கிட்டே போகுது கீழே. கடைசி வரையும் அவன் இழுக்க பார்க்குறா, நூல் கண்டை வேகமாக பிரித்து விடுறார். அப்போ தான் சொன்னாராம், எப்பொழுதும் உறவுகள் வேகமாக ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய முயல்கிற போது கோபத்தை தளர்த்தி கொண்டு அன்பால் இதயங்கள் நெருங்கினால் எந்த உறவும் பிரிவிடாது, நெருக்கமாக இருக்கும் என்று அந்த பெரியவர் சொல்லிக் கொடுத்தார். அதுதான் ஒரு குடும்பத்திற்கு தேவை. எனவே இந்த இனிய ஒரு மகிழ்ச்சியான திருநாளில் நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி வாழ்த்த வந்திருக்கிறீங்க. கவியரசு கண்ணதாசன் ஒரு பாடல் ஒன்று எழுதுவார். அந்த பாடலை மட்டும் சொல்லி நான் இந்த இடத்துல நிறைவு செய்கிறேன். பெண்கள்லாம் வீட்டில் சமைக்கிறீங்கல்ல, இந்த சமைக்கிற சட்டியோட சூடு படாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணி வச்சுருப்போமே, அதுக்கு பேர் என்னங்க? நம்ம அண்ணன் SLS பண்ண அவங்கெல்லாம் முன்னாடி அண்ணெல்லாம் சொல்கிறாங்க அடவுடி கந்தைங்கிறாங்க, நீங்கள் புடி துணிங்கிறீங்க. அவங்கெல்லாம் நம்ம செட்டி விட்டு வார்த்தையை கரெக்டாக சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன காரணம்னா அவங்க தான் இங்கே அதிகமான நேரம் இருக்காங்கன்னு தெரியுது. தப்பு இல்லை, குடும்பத்தில் அப்படி இருக்கிறதுன்னு தவறு கிடையாது. எல்லாமே ஒருத்தரோட ஒருத்தர் பங்கிட்டு அந்த பணியை செய்கிறது தானே.
அதனால் அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பு கல்யாணத்தன்னைக்கு பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து நிற்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். அப்புறம் சேர்ந்தே நிற்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம். கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் ஒருத்தர் கொஞ்சம் வெக்கப்பட்டு, இப்போ ஃபோட்டோகிராஃபர் அங்கேருந்து உலகத்தில் முதல் ஞானி இந்த ஃபோட்டோகிராஃபர் தான். சொல்லுவார் பொண்ணையும் மாப்பிள்ளையும், மாப்பிள்ளை க்ளோஸ், மாப்பிள்ளை க்ளோஸ், மாப்பிள்ளை க்ளோஸ். இதை உலகத்துக்கு முதல்ல அறிவிக்கிறவர் அவர் தான். இதை விட ரொம்ப ஆச்சரியம், இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் பக்கத்தில் பொண்ணு வீட்டு பக்கம் நிற்பார். அவர் சொல்லுவார், பொண்ணு வீட்டுக்கார ஃபோட்டோகிராஃபர், கடைசியாக ஒரு முறை சிரிங்க அப்படிம்பார். அதோட சிரிப்பு முடிஞ்சிச்சு. இதை விட பரவாயில்ல, ஐயர் வருவார், வேகமாக வந்து நல்ல நேரம் முடிய போகுது, தாலியை கட்டுங்க அப்படிம்பார். தாலி கட்டினா தான் நல்ல முடிஞ்சு வருங்கிறது அவர் தான் சொல்கிறார், சிம்பாலிக்காங்கிறது அப்புறம் தான் தெரியும். இதை விட ரொம்ப ஆச்சரியம் செட்டிநாட்டில் தான். கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளையை குதிரையில் கூட்டியாருவாங்க. நான் ஒரு 80 வயசு பெரியவர்கிட்ட கேட்டேன், ஏயா மாப்பிள்ளையை குதிரையில் கூட்டு வர்றாங்கன்னு. அவர் தான் அழகாக சொன்னார், கடைசியாக தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னார். அது தெரியாமல் தாண்டா வந்து மாட்டிட்டேன் அப்படின்னாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய அனுபவம் வெளிப்படும். இதை விட ரொம்ப ஆச்சரியம், அன்றைக்கி பார்க்குறேன், ஒரு கல்யாண மாப்பிள்ளை, ஒரு ஆண்மகன் இப்படி கல்யாண பத்திரிக்கையை ஒரு 1.5 மணி நேரம் ஒத்து பார்த்தார் சார். 1.5 மணி நேரம். நான் எல்லாம் கேட்டேன், நீ என்னப்பா ஒரு கல்யாண பத்திரிக்கையே 1.5 மணி நேரம் பார்த்துருக்கியே, யாரோட கல்யாண பத்திரிக்கைன்னு கேட்டேன். அவன் கல்யாண பத்திரிக்கையே அவன் பார்த்துருக்கான் 1.5 மணி நேரம். கரெக்டாக சொல்கிறேன்னு. உடனே நான் அவன்கிட்ட கேட்டேன், உன் கல்யாண பத்திரிக்கையே ஏன்டா 1.5 மணி நேரம் பார்த்தா, உன் கல்யாணம் முடிஞ்சால் 15 வருஷம் ஆச்சுடான்னு. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, எதுக்காக பார்க்குறேன்னா எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கான்னு பார்க்குறேன்னா. எக்ஸ்பைரி டேட்டே இல்லாத ஒன்று அது ஒன்று தான். ஆனால் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் அந்த பத்திரிக்கையை ஒருவேளை அண்ணன் தான் பார்த்துருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஒரு முயற்சி சில பேருக்கு இருக்கும் பாருங்கள், அனுபவம்னு ஒன்று. ஆனால் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, நீங்கள் எல்லாம் கேட்குறதுனால சொல்கிறேன், செட்டிநாட்டில் கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த அன்பு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த ஆட்சி செட்டியார் மீது வைத்திருக்கிற அன்பு, அவங்க பர்மா மலேசியாலாம் போய் என்னென்னலாம் அநியாயம் பண்ணாலும் அந்த அதுக்குள்ளே வார்த்தைக்குள்ளே அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்தோடனே அவங்களுக்கு பக்குவமாக என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ செஞ்சு கொடுத்து தான் ஆட்சி என்கின்ற அந்த அறத்தை காப்பாற்றியவர்கள் நம்முடைய அப்பத்தாக்களும் ஆயாக்களும். அப்படி இருந்ததுனால தான் ஒரு செட்டியார் பர்மாக்கார பெண்ணோட தொடர்பாக இருந்த அந்த பெண் வரும்போது, அந்த ஊரை விட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது, இந்த வாரம் ஒரு 10 நிமிஷம் இருங்கன்னு போயிட்டு வந்தாலாம் அந்த பர்மாக்கார பெண். வந்து ஒரு பெரிய பார்சல் ஒன்றை கொடுத்து, உங்கள் மனைவியை ஆட்சிட்ட போய் கொடுங்கன்னாலாம். ஆச்சரியமாக என்னென்னு வாங்கி பிரித்து பார்த்தா, பர்மாவில் முடிச்சிடறேன், அவளுடைய அந்த முடியை அப்படியே எடுத்து முழு முடி, நீ பர்மாக்கார பெண்ணுடைய முடி ரொம்ப அழகாக தன்னுடைய முடியையே கொடுத்தாள். அப்போ தான் சொன்னாலாம், என் முடியையே நான் ஏன் கொடுக்குறேன்னா, 1000 தான் நாங்கள் இருந்தாலும் ஆட்சியினுடைய அன்புக்கு அது ஈடாகாது, நான் அவருக்கு சமர்ப்பிக்கின்ற அன்பு பரிசுன்னு கொடுங்கன்னு இந்த செய்தியை ஒருத்தர் பதிவு செஞ்சாருன்னு சொன்னால், இந்த அருமையான சூழலில் சொல்கிறேன், நீங்கள் பல்லாண்டு மகிழ்ச்சியாக அந்த அன்பு என்கிற அறத்தோடு கூடிய அன்போடு, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்வது போல, இந்த அடபுடி கந்தையை பற்றி கேட்டுட்டு அதை முடிச்சிட்டேன் உங்கள்கிட்ட. இந்த அடபுடி கந்தையை வச்சு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார். முடிச்சிடறேன். அண்ணன் வந்து சொன்னார், நான் முடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தலையை சொரியலை முடிச்சிருங்கன்னாரு. நான் ஆரம்பிக்கையிலே சொரிய ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 2 நிமிஷம் முடிச்சிருவேன். இப்போ இந்த கண்ணதாசன் பாட்டு தான். கவியரசு கண்ணதாசன் சொல்கிறார், அடபுடி கந்தையை வச்சு ஒரு பாட்டு. அது எப்படி இருந்துச்சு, எப்படி வந்து எப்படி மாறுது. பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே, பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே, அந்த கரிசல் கழனி மேலே அது சிரித்த அழகில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே. பருத்தி எடுத்து பிரித்து பார்த்து பஞ்சு குவியல் ஆச்சு, மில்லை பார்க்க பயணம் போச்சு, அதை பிரித்து எடுத்து திரித்த போது சின்ன இழைகளாச்சு, நூல் என்னும் பெயர் உண்டாச்சு. அழகு வண்ணம் கலந்து நின்றதில் ஆடை வந்தது மெல்ல, பலர் மானங்காத்து கொள்ள இடை குழையுமாதர் உடையிலேறி கோல கவிதை சொல்ல உடல் மூடி மறைத்து கொள்ள. அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்குதிந்த சிந்து தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து கதை சொல்லுது தனி நொந்து.
வாழும் நாளில் வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் என்னை எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி. சோற்று பானை சட்டி தூக்கி இறக்க இங்கு வந்தேன், என் தூய உடலை தந்தேன் என்று கவியரசர் அந்த கவிதையை நிறைவு செய்கிறார் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தின் வெற்றிக்கு துணையாக தான் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிற அந்த குடும்பத்தில் இந்த சூடு பிடிக்கிற போது மட்டும் பயன்பட்டு விட்டு தான் ஓரமாக சில பேர் இருப்பது போல, குடும்பத்தின் தியாகத்திற்காக உழைக்கிற பெண்கள் தாங்கள் அடையாளத்தை காணாமல் அப்படியே இருந்து விடுகிறார்கள். அப்படி இருக்கிற ஆட்சிமார்களால் தான் இந்த குடும்பம் மேலோங்கி இருக்கிறது என்று சொல்லி ராமாயி ஆட்சி அவருடைய அன்பார்ந்த அந்த மிக சிறந்த செழுமையான அந்த குடும்பத்தின் அன்பால் இந்த குடும்பம் இன்றைக்கும் உயர்ந்திருக்கிறது. எனவே ராமாயி ஆட்சி அவர்களுக்கும் சிவகாமி பழனியப்பன் அவர்களும் உங்களுடைய வாழ்த்துக்களால் இந்த 60ஐயும் செய்து கொண்டு 70, 80, 90, 100 கண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, உங்களுடைய வாழ்த்துக்களால் கலையாத கல்வி, குறையாத வயதொரு, கபடுவாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுப்பினி இல்லாத உடல், சலியாத மனமன், பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாளாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வு, எல்லாம் அல்ல இறைவன் பாதத்திலே அன்பிருங்கிற 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.